நம்ம தமிழ்நாட்டோட குரலை நெரிக்க நினைக்கிற பாஜகவோட கூட்டத்தை அடக்கணும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய நினைக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்க போகிற பதிலடிய அவங்க ஹிஸ்டரியிலேயே மறக்கக்கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக இருக்கு, நீங்க ரெடியா? அதுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பழனியப்பன் அவர்களுக்கும், பாலக்கோடு தொகுதியில் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும், அரூர் தொகுதியில் சண்முகம் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அதே போல தருமபுரி தொகுதியில் டாக்டர் வி இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். பெண்ணாகரம் தொகுதியில் JKM தமிழ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்க போடுகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து நடைபோட வைக்கும். ஆனா தமிழ்நாடு தலை நிமிர்வது குனிந்தே பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு பிடிக்கல. அதனாலதான் இது அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு, நான் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன், நாக்கில் நரம்பு இல்லாம பேசுறார் பழனிசாமி. எந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்ச தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? விடியல் பயணம் கொடுத்த இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளை கல்லூரியில் கணப்புற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகளை உருவாக்கி அழகு பார்க்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? காலை உணவு திட்டத்தை கொடுத்து பெண்களுடைய சுமையை குறைச்சிருக்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பழனிசாமி அவர்களே, உங்க உள்நோக்கம் இந்த ஸ்டாலினை வசைபாடுகிறது கிடையாது. உங்க முதுகில் சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஓனர் பாஜகவை காப்பாற்றுறது. அதனாலதான் மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கல, FCRA எதிர்க்கல, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்தை நீங்க எதிர்க்கல. இப்படி எந்த பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்காக கூச்சமே இல்லாம மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறீங்க? பேசாம பாஜக செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிடுங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட PR மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. திராவிட மாடல் 2.0 தொடங்குவதற்கான ஃபைனல் கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல்னு வந்துட்டால நம்ம திமுக காரங்களை எக்ஸ்ட்ரா எனக்கு தானா வந்துடும். அது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா பிரச்சாரத்துக்காக சுத்தி சொல்லுக திமுக காரர் முன்னாடி பம்பரமே தோத்துடும். உடன்பிறப்புக்கு எல்லாரும் எலெக்ஷன் வந்துட்டா சக்திமான் ஆயிடுவாங்க. இந்த முறை அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க அடிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாம வீடு வீடா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம உடன்பிறப்புக்கு உழைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உடன்பிறப்பு இருக்கக்கூடிய திசை நோக்கி நான் வணங்குகிறேன். தான் MLA ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு அவங்க உழைக்கல. தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். அடிமை ஆட்சி அமையாம தடுக்கணும். தமிழ்நாட்டை பாஜக அடிமைப்படுத்தாம காப்பாற்றணும். தமிழ்நாட்டு குழந்தைகள் அவருடைய எதிர்காலம் சிறப்பா அமையணும் என்று பாடுபடுறாங்க. இப்படிப்பட்ட தன்னலமற்ற தொண்டர்கள் யாருக்கு கிடைப்பாங்க? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சல்யூட். இனி ஒவ்வொரு நாளும் களம் பரபரப்பாக இருக்கும். Day 20 மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? Day 20 மேட்ச் டெய்லி நடக்குதுல.
T20 மேட்ச்சில் முதல் 15 ஓவரில் என்னதான் சிறப்பாக ஆடினாலும் கடைசி 5 ஓவர் நல்லா அடித்து ஆடினாதான் 200 ரன்னை கிராஸ் பண்ண முடியும். நான் டைரி பார்த்து தான் இருக்கேன். பிரச்சாரத்தில் பார்க்க முடியல, காரில் போகும்போது ஐபேடில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் 230 கிராஸ் பண்ணுற அளவுக்கு அதிரடியாக ஆடணும். அதுபோல் நீங்கள் எல்லோரும் அடுத்த 7 நாளும் உழைக்கக்கூடிய உழைப்பு தான் 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறும். 7வது முறையாக கழக ஆட்சி அமைகிறது உறுதி செய்யும். நம்ம திட்டங்களை சொல்லுங்க, தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லுங்க, பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவை இன்னும் பெருக செய்யுங்க. மக்கள் நம்பக்கம். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.